அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரி PH தினேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் விஜய் பிரச்சார வாகனம் வந்தபோது 2 வாகனங்களை இடித்து விழுந்தது. நீங்கள் அதை பார்த்தீர்களா என நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கரூரில் நடைபெற்ற விஜயின் பிரச்சார வாகனம் வந்த பொழுது அந்த வாகனம் மோதி 2 வாகனங்கள் இடித்து விழுந்து அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என மனுதாரரிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க உத்தரவிட வேண்டும் என கோரி தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விடுமுறை கால சிறப்பு அமர்வு நீதிமன்ற நீதிபதி என் செந்தில்குமார் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் இந்த பிரச்சாரங்களின் போது உரிய விதிமுறைகளை அரசு வகுக்க வேண்டும் எனவும் அரசியல் கட்சிகள் இதனை பின்பற்ற உத்தரவிட வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்தது. மேலும் கரூரில் நடைபெற்ற அந்த பிரச்சார பரப்புரையின் போது சுமார் 41 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் விஜய் பிரச்சார வாகனம் வந்த பொழுது 2 வாகனங்களை இடித்து விழுந்ததாக நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். இதனை நீங்கள் நேரில் பார்த்தீர்கள் என மனுதாரரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு மனுதாரர் நானும் அதனை நேரில் பார்த்ததாக தெரிவித்தார். ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என அரசு தரப்பிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பில் பிரச்சார வாகனத்தை தொடர்பாக இதுவரை எந்தவிதமான புகார்களும் வரப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி அவ்வாறு பிரச்சார வாகனம் இடித்ததாக தெரிவிக்கப்பட்டால் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் நீதிமன்றம் இதனை கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் எந்த இடத்தில் பிரச்சாரம் நடைபெறுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் நிபந்தனைகள் முழுமையாக பின்பற்றப்பட்டதா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் சேதங்களை கணக்கிட்டீர்களா? பரப்புரையின் போது பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டது அல்லது தனியார் சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக நீங்கள் அந்த சேத மதிப்பீட்டுகளை கணக்கீடு செய்தீர்களா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு எந்த விதமான கருணையும் காட்டக்கூடாது என அரசிடம் கேள்வி எழுப்பினார். மேலும் அப்போது அரசு தரப்பில் ஆஜராயிருந்த வழக்கினர் இந்த விஷயத்தை பொறுத்தவரை யாரையும் அரசு பாதுகாக்கவில்லை எனவும் யாரையும் அரசு காப்பாற்ற எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகள் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய இந்த வழக்கில் தான் இந்த உத்தரவை நாங்கள் பிறப்பிப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை ஏன் இதுவரை இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். அப்போது 2 மட்டுமே கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் சரமாரியாக அரசிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த கரூர் சம்பவங்கள் தொடர்பாக வீடியோக்களை பார்க்கும் பொழுது மனவேதனை அளிப்பதாக தெரிவித்த நீதிபதி செந்தில்குமார் அனைத்தும் நடைபெற்ற பிறகு இதனை தடுப்பதற்கு பதிலாக அதற்கு முன்னரே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எனவும் அரசு பார்த்து நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் காவல்துறை கண்ணை மூடிக்கொண்டிருக்க முடியாது எனவும் தொடர்ந்து காவல்துறை உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அனைவரும் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்றுள்ளதாக தெரிவித்த அரசு தரப்பில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.